அனைவருக்கும் வணக்கம். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வந்து கலைச்சொற்கள் கேட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ புக்கிலேருந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, மற்றது எல்லாமே அவுட்டரில் போயிட்டாங்க. இந்த அவுட்டரில் எங்கே போனாங்க, எந்த புக்கு அது வந்து அந்த புக்கான பிடிஎஃப், அது எந்தெந்த வால்யூமில் வந்து அந்த கலைச்சொற்கள் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளவும் படிக்க முடியுமா சார், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா, இதெல்லாம் கஷ்டம் இல்லையா, உங்களுக்கே நியாயமாக இருக்கா சார் இது அப்படின்னு தயவுசெய்து கேட்க வேண்டாம். எனக்கு நியாயமாக படலை. தமிழில் இருக்கக்கூடிய தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள், சயின்ஸ் புக்கில், சோஷியல் சயின்ஸ் புக்கில், பாலிட்டி, ஜாகிரபின்னு 11th 12th இருக்கக்கூடிய கலைச்சொற்கள், ஸோ இதுமாதிரி பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களே போதுமானது. அதுலேருந்து கேள்விகள் கேட்டாலே வந்து டஃப்பாக எவ்வளோ நாளும் கேள்விக்கலாம் அவ்வளோ கலைச்சொற்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இவங்க வந்து தமிழ்நாடு அரசு வெளியிட்ட கலைச்சொற்கள் புத்தகம் மொத்தம் 14 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. அந்த 14 தொகுதிகள் புக்கிலேருந்து தான் இவங்க வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ குரூப் 4ல் கேட்டாங்க, இதே மாதிரி தான் வந்து குரூப் 2லையும் கேட்பாங்களான்னா அதுக்கான பதில் எதுவும் நம்மக்கிட்டையும் இல்லை. டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்தும் எந்த ஒரு பதிலும் வரல. ஸோ மேபி இதே மாதிரி வந்து தமிழ்நாடு அரசு வெளியிட்ட கலைச்சொற்கள் புத்தகத்துலேருந்தும் கேட்கலாம், பள்ளி பாடப்புத்தகத்துலேருந்து கேட்கலாம். ஸோ பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கிற கலைச்சொற்கள் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து இப்போ குரூப் 4ல் கேட்கப்பட்ட இந்த தமிழ்நாடு அரசு வெளியிட்ட கலைச்சொற்கள் புத்தகம் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது படித்து பாருங்கள். ஓகேங்களா? முழுமையாக படிக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு புத்தகமும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு 700 MB 900 MB இருக்குது, 1 GB கூட இருக்குது. நியர்லி சொல்லணும்னா அந்த மாதிரி இருக்குது. ஒரு 300 பக்கம் 500 பக்கம் 600 பக்கம்னு சொல்லி நிறைய பக்கங்கள் இருக்குது. அப்போ நிறைய கலைச்சொற்கள் இருக்குது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கலைச்சொற்கள் இருக்குது. அத்தனையும் படிக்க முடியுமா? அதுவும் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக அதுக்கான மீனிங்கும் மாறுது. ஒரு சொல்லுக்கே தமிழில் நிறைய அர்த்தங்கள் இருக்குல்லையே, அந்த மாதிரிலாம் வருது. கஷ்டம்தான், ஆனால் வேறு வழி இல்லை. ரைட்டா? அவங்க குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. மேபி இதே மாதிரி வந்து இதனோட குரூப் 2 to Aலையுமே இதே ரெஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா, ஸோ நம்ம வந்து அந்த புக்கு இந்த புக்கில் கேட்டாங்க, அதை நாமளும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி ஏதாவது நாம் படிச்சுட்டு போனது ஏதாவது 1-2 வந்துச்சு அப்படின்னா நம்ம கட் ஆஃப் ஃபுல்லாக போகிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் ரைட்டா, இந்த ஒயிட் ஆல் அப்படின்றது தெரியும் நமக்கு, பிரிட்டானிய அலுவலகன்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வெளியிட்ட கலைச்சொல் புத்தகம் வால்யூம் 12லேருந்து கேட்டிருக்காங்க. வால்யூம் அதாவது தொகுதி 12ன்னு போட்டிருப்பாங்க தமிழில், வால்யூம் 12. இப்போ நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா தமிழ் கலைச்சொற்கள் பேரகராதி வால்யூம் 12 அல்லது தொகுதி 12 போட்டிங்கன்னா அந்த பிடிஎஃப் இலவசமாக வருது. நம்ம தமிழ் இணைய பல்கலைக்கழகத்துலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், நான் வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். வால்யூம் 12 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அடர்த்தி, மிகு, இருள்மை, இருட்டு, இலையெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா வால்யூம் 6ல் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்த அட்வான்ஸ்னால் கடற்கரை இயக்கம், இது வால்யூம் 14லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முனைமம் நீடுடும் போகம் இருக்கு இல்லையா, இது வந்து வால்யூம் 10லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது தொகுதி 10 தமிழில் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டரன் போட்டிருக்கு இல்லையா, அது வந்து திறனாளர், அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆட்சி சொல் அகராதிலேருந்து கேட்டிருக்காங்க. அதுவும் டைரெக்டாக திறனாளர் அப்படின்னு இல்லை, அனுபவம் வாய்ந்தவர் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை வச்சு கெஸ் பண்ணி நம்ம போடுற மாதிரி இருக்குது, டைரெக்டாக இல்லை. ரைட்டா? சரி, பி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைச்சொலுக்கு இணையான இது இந்த பனியார்னு கேட்டாங்க இல்லையா, கிளாசியர், அது வந்து வால்யூம் 14ல் இருக்குது. சில கேள்விகள் வந்து ஒரே வால்யூமில் 2-3 கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 4th ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது 4 கலைச்சொற்களுமே வால்யூம் 10ல் வந்து இருக்குது. ரைட்டா? இந்த போற்றுதல் அப்படின்னு வருது இல்லையா, அடோரிங், இது வந்து வால்யூம் 8ல் கேட்டிருக்காங்க. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக்க அந்த விசுவல் ஸ்கேனர் அப்படின்றது வால்யூம் 6ல் கேட்டிருக்காங்க. ஊன்றுதலை, இது வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் 3ல் கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்த மோனோபொலி கண்ட்ரோல்ன்றது வால்யூம் 13ல் கேட்டிருக்காங்க. அந்த சீல் கட்டி இதெல்லாம் இருக்கு இல்லையா, தலை வழுக்கை, இது வந்து வால்யூம் 11லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரொப்போசல் அப்படின்றது வால்யூம் 13லேருந்து கேட்டிருக்காங்க. இரிகேஷன் டெக்னாலஜி வந்து நம்ம 7th தமிழ் புக்கில் இருக்குது, பள்ளி புக்கில் இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து தமிழ் பேரை அந்த இது தமிழ் கலைச்சொற்கள் அந்த அவங்க புக்கில் தான் தொகுதியில் தான் கேட்டிருப்பாங்க. அதில் ஒன்று பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்குன்னு வேணால் நம்ம சொல்லலாம். ரைட்டா? ஸோ வால்யூம் 14ல் இருக்குது. வால்யூம் 14ல் ஏற்கனவே 1-2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே அகராதியில் தான், அந்த கலைச்சொற்கள் அகராதியில் தான் இதையும் கேட்டிருப்பாங்க. இது ஆனால் வந்து தமிழ் புக்கிலையும் இருக்குது. ரைட்டா? சரி, மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா 14 கேள்விகள் வந்து கலைச்சொற்களில் கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஒன்று தான் இந்த நீர் இரிகேஷன் டெக்னாலஜின்னு இருக்கு இல்லையா, இந்த கொஷின் நீர்ப்பாசன தொழில்நுட்பம், இது ஒன்று மட்டும்தான் பள்ளி பாடப்புத்தகத்தில் போனால் போதுன்னு கேட்டிருக்காங்க. மீதி வந்து 13 கேள்விகளுமே அவங்க தமிழ் அகராதி இருக்கு இல்லையா, கலைச்சொற்கள் பேர் அகராதி 14 புக்கு இருக்குது. அதாவது 14 புக்கு, ஒரு புக்குன்றது ஒரு தொகுதி. ரைட்டா? வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 14 புக்கில் இருக்குது. அந்த 14 புக்கிலேருந்து இந்த டைம் குரூப் 4ல் மொத்தம் 8 புக்கில் வந்து கேட்டிருக்காங்க. 8 புக்கிலேருந்து
கேள்விகள் கேட்டிருக்காங்க. எந்தெந்த வால்யூம்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 3, 6, 8, 10, 11, 12, 13, 14. இந்த 10, 11, 12, 13, 14 கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 5 வால்யூம்லேருந்துமே கம்பல்சரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 1 to 10 மட்டும் 3, 6, 8 தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ குரூப் 2க்கு இதே வால்யூம்லேருந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. மொத்தம் 14 வால்யூம் இருக்குது. இந்த 14 வால்யூமில் எந்த வால்யூமில் வேணும்னாலும் வந்து அவங்க கேள்விகள் கேட்கலாம். ரைட்டா? 1, 2, 4, 5, 7, 9 வந்து அது ஒரு 6 வால்யூம் புக்கிலேருந்து அவங்க கேள்வி கேட்கல. அடுத்த டைம் வந்து அந்த 6 வால்யூம்லேருந்து 1-2 கேள்விகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மொத்தம் 14 வால்யூம் இருக்குது. இந்த 14 வால்யூமில் தான் அவங்க கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றது மட்டும் நமக்கு வந்து தெரியுது. புக்கில் வந்து இப்போ சாம்பிளுக்கு 1-2 மட்டும் புக்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இதெல்லாம் தெரியுது சார். இந்த பிடிஎஃப்லாம் நாங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா, உங்களுக்கு தெரியும் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தில் போய் பண்ணலாம். நான் வந்து அதை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ரைட்டா? உங்களுக்கு இதெல்லாம் தேவை, இந்த கொஷினுக்குலாம் தேவை அப்படின்னா நான் டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதில் எடுத்துக்கோங்க. ரைட்டா? டெலகிராம் சேனலில் அதுங்க பிடிஎஃப்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். வித் அந்த ப்ரூஃபோடவே நான் ஷேர் பண்ணுறேன். எந்தெந்த கொஷின் எந்தெந்த புக் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் கலைச்சொல் பேரகராதி தொகுதி 1, தொகுதி 2, தொகுதி 3, அதாவது வால்யூம் 1, வால்யூம் 2 இந்த மாதிரி வந்து போட்டு சர்ச் பண்ணால் அந்த புக்கு வருது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள். ஸோ அதனோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா கலைச்சொல்களே வந்து நிறைய வெப்சைட்டில் இருக்கும். நிறைய வேறு, அதாவது தமிழ்நாடு அரசு வெளியிடாமல் மற்றதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வேண்டாம். ஃப்ரண்ட் பேஜ் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். இது வந்து அட்டை. ரைட்டா? அது மாதிரி கலைச்சொல் பேரகராதி தொகுதி 6 அப்படின்னா வால்யூம் 6. இது வந்து பொறியியல் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்து வந்து இருக்கக்கூடிய ஒரு கலைச்சொற்கள். கலைச்சொல்லாக்க குழு தமிழ்நாடு அரசு வெளியிட்ட இந்த தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தில் வெளியிட்ட இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு புக்கும் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், வால்யூம் 6 இப்படி இருக்கா. அடுத்தது பாருங்கள். ஸோ இந்த புக்கு பாருங்கள், கலைச்சொல் பேரகராதின்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். தொகுதி 12 அப்படின்னா வால்யூம் 12 வாழ்வியல் துறைகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. கலைச்சொல்லாக்க குழு தமிழ்நாடு அரசுன்னு இருக்கும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வால்யூம் புக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். மொத்தம் 14 வால்யூம் புக் இருக்குது. ரைட்டா? இந்த பிடிஎஃப் வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்சி சொல் அகராதியிலேருந்து கேட்டாங்க இல்லையா, அதை வந்து போட்டிருக்கேன். அதுக்கான பிடிஎஃப் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இரிகேஷன் டெக்னாலஜினா அந்த வால்யூம் இது, ப்ரொப்போசல்னால் கருத்துரு, இதில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த புக்கு பாருங்கள். இது வந்து வால்யூம் 13 அந்த புக்கு டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து வால்யூம் 3. இது வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் 8. இப்போ நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா எந்தெந்த புக்கில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சொல் பார்த்திங்கன்னா இந்த பணியாறுன்றது வால்யூம் 14 இருக்குது, வால்யூம் 12 இருக்குது. இது வந்து 14லையும் படிக்கலாம், நீங்கள் 12 படிக்கலாம். நம்ம வந்து 10, 11, 12, 13, 14 லாஸ்ட்டு 5 வால்யூம்லையுமே கேட்டாங்க. அதுலேயே இருக்குது. நீங்கள் எந்த வால்யூம் புக்கில் தேனாலும் இந்த வந்து பணியாறுன்றது இருக்கும். ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கு பாருங்கள். ஸோ இந்த பொறுத்துக இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து இந்த வால்யூம் 10 கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் 6. இது வந்து வால்யூம் 14. இது வந்து வால்யூம் 12. ஸோ இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த கொஷின் பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த ஒயிட் ஹால் பிரிட்டானிய அரசு அலுவலகம் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த கொஷின் வந்து கேட்டது எந்த வால்யூம் வந்து 12 கேட்டிருக்காங்க. இது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். 658 MB. ரைட்டா? 958 MB, அதாவது கிட்டத்தட்ட 1 GB. 698 MB இந்த மாதிரி வந்து நிறைய 700 MB இந்த மாதிரி வந்து நிறைய பல்காக இருக்குது. இதை நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 700 MB, அதை உங்களுக்கு டெலகிராமுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு 700 MBன்னு ஒரு புக்கை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக 1.5 GB நான் செலவு பண்ணியிருக்கேன். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் படிக்க முடிகிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் வந்து இதில் தான் கேட்டிருக்காங்க, எந்த புக்கில் கேட்டிருக்காங்க, அதுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு தேவை. ரைட்டா? நம்ம படிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் குரூப் 4 என்ன கேட்டாங்க, அது எங்கேருந்து கேட்டாங்க, அந்த புக்கெல்லாம் எங்கே இருக்குது, அதை கண்டுபிடிச்சி அந்த புக்கெல்லாம் நம்ம வச்சுக்கணும். நமக்கு டைம் கிடைக்கும்போது அதையும் ஒரு டைம் வந்து பார்க்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் பள்ளி பாடப்புத்தகத்துலேருந்து கேட்பாங்கன்ற நம்பிக்கை யாருக்குமே இல்லை. ஏன்னா எந்த ஒரு பதிலும் வந்து டிஎன்பிசியும் சொல்ல மாட்டுறாங்க, அரசும் சொல்ல மாட்டுறாங்க, கம்முன்னு இருக்காங்க. அப்போ குரூப் 2 2A இப்போ ரெஃபர் பண்ணுறவங்க குரூப் 4 கேட்ட மாதிரி அங்கேயும் கேட்டாங்க அப்படின்னா அப்போ இந்த கேள்வியெல்லாம் இந்த சோர்ஸ்லாம் சொல்லாமல் போயிட்டீங்களா சார். மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே வந்து இப்போ தமிழ் அந்த மின்னூலகம் விர்ச்சுவல் அகாடமி இருக்குது இல்லையா, தமிழ் இணைய பல்கலைக்கழகம்னு அந்த வெப்சைட்லேருந்து அவங்க கேட்டிருக்காங்க. அதில் வாழைச்சவடியே இருக்குது. ரைட்டா? அந்த வெப்சைட்லேருந்து எல்லா புக்கையும் டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு புக்லையும் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து நாங்கள் பார்க்குற மாதிரி 1950, 53 பழைய காலத்து புக்கெல்லாம் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ யாராவது கொஸ்டின் வந்து எடுக்கிற அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா
ரெஃபரன்ஸ் புக் வந்து பள்ளி பாட புத்தகத்தை விட்டுட்டு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு தமிழ் வினியை பல்கலைக்கழக அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன புக்கெலாம் அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்களா எல்லா புக்கையும் ஒவ்வொன்றா டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு புக்கில் ஒரு கொஸ்டின் எடுத்து விட்டு கொஸ்டினை வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வெப்சைட்டில் இருக்கிற எல்லா புக்கும் நம்மளால் படிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது, ரைட்டா? ஸோ இருந்தாலும் கூட அதுலேருந்து கேட்டிருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 14 தொகுதிகள் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கு. 14 தொகுதிகளில் 8 தொகுதியிலேருந்து கேள்வி கேட்டுவிட்டாங்க. மொத்தம் 14 தொகுதி இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கு கலைச்சொற்கள் என்பது இந்த 14 தொகுதிகள்லையும் தமிழ் ஆட்சி அகராதின்னு ஒன்று இருக்குல்லையே அதுலேருந்தும் தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உங்களால் முடிந்தால் டைம் இருந்தால் இதையும் வந்து படிச்சுக்குவாங்க. பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன், ரைட்டாக? இப்போதைக்கு நான் ப்ரைவேட்டாக எனக்கு இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கூகுளில் போட்டாலுமே உங்கள் ஃபோன்லேயே வந்துடும், ஓகேவா? நீங்களும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.